ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிஜிடிஆர் பாட்னி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதோடு சேர்ந்து +2க்கும் இப்போ படிக்கிறதுக்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கெலாம் நானே கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்கணும், புக் எடுத்து படிக்க தேவையில்லை. நான் சொல்கிற ஆன்சர் கொஸ்டின் எப்படி சொல்கிறேன், எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுமே. கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம லெசன் 1ல் கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரண்டர் கொடுத்துருக்கேன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கேமிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்சுவலி பை பட்டிங் செக்சுவலி பை பட்டிங். கொலோனியா ஃபார்மேஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஆப்ஷன் டி, ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பை பட்டிங். அப்போ கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் கவனிக்கல. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங். ஈஸ்ட் மூலிமா தான் பட்டிங் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது தமிழ் வழியில் பாருங்கள். சரியான கூற்று ஏ, பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமெட்டுகள் ஈடுபடுகின்றன. பாக்டீரியங்கள் மொட்டு விடுதல் வழி பாலிலா இனப்பெருக்கம் செய்கின்றன. சி, குனிடியங்கள் தோற்றுவித்தல் ஒரு பாலினப்பெருக்க முறையாகும். டி, ஈஸ்ட் முட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன. ஈஸ்ட் எப்பயுமே பார்த்திங்கன்னா முட்டு விடுதல் மூலிமா தான் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் கரெக்டு. சரியான கூற்று எதுன்னு சொல்லும்போது ஈஸ்ட்டு முட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன. இதுதான் கரெக்ட் ஆன்சர், 4வது ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். நம்ம இதில் இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட் அப்படிங்கும்போது யாருன்னா பி மகேஸ்வரி தான் இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட். காஷ்யப்போ, மகேஸ்வரியோ, சுவாமிநாதன், கேசி மேத்தா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி மகேஸ்வரி. அதாவது புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் யார் அப்படிங்கும்போது பி மகேஸ்வரிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் இந்திய கருவியல் வல்லுநர் நம்ம சொல்லுவோம். அதில் மற்ற 3 ஆப்ஷனும் கிடையாது. எம்எஸ் சுவாமிநாதன் கிடையாது, கேசி மேத்தா கிடையாது, எஸ்ஆர் காசிப் கிடையாது. பி மகேஸ்வரி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின். மேட்ச் பேர் இஸ் கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? டியூபர் அல்லியம்ஷிப்பா, சக்கர் பிஸ்டியா, ரைசோம் மியூசா, ஸ்டோலன் ஜிஞ்சர். அப்போ இந்த ஆன்சரில் எது கரெக்டான இடத்துல கரெக்டாக நேராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைசோம் மியூசா அப்படிங்கிறது தான் மேட்ச் பேர் கரெக்டாக கொடுத்துருக்கிறது. தமிழில் பாருங்கள். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்ய அப்படிங்கிறோம். கிழங்குங்கிறது பார்த்திங்கன்னா அல்லியம் சீப்பா, தரையில் உந்து தண்டு பிஸ்தியா, மட்டல் தண்டு மியூசா, வேர் விடும் ஓடு தண்டு ஜிஞ்சிபெரா. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா மட்ட நிலத்தண்டு மியூசா. இதுதான் சரியான இணை அப்படிங்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 4. போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர்டு பை. போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர். போலன் டியூப் இருக்குது இல்லைங்களா? அந்த போலன் டியூப் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஜிபி அமிசி. ஜிபி அமிசிங்கிற ஒரு பர்சன் தான் போலன் டியூப்னு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஜேஜி குளிரட்ரோ இல்லை ஸ்டார்பர்கர் ஆர்கானிக் இவங்கெல்லாம் கிடையாது. ஜிபி அமிசி இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். தமிழில் பார்த்திங்கன்னா மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறாங்க. ஜேஜி ஹோல் ரூட்டர் அப்படிங்கிறவரும், ஜிபி அமிசி, சி ஸ்டார்பர்கர், டிஇ ஹேனிங். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜிபி அமிசி. ஜிபி அமிசிங்கிற ஒரு பர்சன் தான் மகரந்த குழாயை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து 5th கொஸ்டின். சைஸ் ஆஃப் போலங்கிரன் இன் மயோசோட்டிஸ். சைஸ் ஆஃப் போலங்கிரன் இன் மயோசோட்டிஸ். இதோடைய ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க. மயோசோட்டிஸுங்கிறது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இருக்கிற மைனூட்டாக எது பார்த்திங்கன்னா 10 மைக்ரோமீட்டர் தான். அப்போ நம்மளுடைய மயோசோட்டிஸோட போலங்கிரன்ஸோட சைஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய அளவு பார்த்திங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? ஒருவேளை 200 மைக்ரோமீட்டர் ஒன்று இருக்குது. அது நிக்டாஞ்சினேசி மற்றும் ஃபொராஜினேசி 2 இருக்கும். ஓகேங்களா? நிக்டாஞ்சினேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா என்னென்னா அது 200 மைக்ரோமீட்டர். ஸோ நமக்கு என்ன புக் பேக் ஆன்சர்னால் மயோசோட்டிஸோட போலங்கிரன் சைஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க.
10 மைக்ரோமீட்டர் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மயோசோட்டஸின் மகந்துகளின் அளவு என்னென்ன அப்படின்னா 10 மைக்ரோமீட்டர், 20 மைக்ரோமீட்டர், 200 மைக்ரோமீட்டர், 2000 மைக்ரோமீட்டர். ஆன்சர் இஸ் மயோசோட்டஸின் மகந்துகளின் அளவுன்னு கேட்டாவே 10 மைக்ரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி 5 கொஸ்டின்ஸாக போடுறேன். கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலனாலும் சில கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.